நந்தினிக்கு ஆதரவா நம்ம சுரேகா இருக்கிறது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குதோ அவங்களாம் நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க. உண்மையிலே எபிசோடு இப்போதாங்க செம்மையா போகுது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ரோமோல என்ன காமிச்சிருந்தாங்க அப்படின்னா, புனிதா என்ன சொல்றாங்கன்னா, எங்க அப்பாவை நான் கோட்டு சுட்டில் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி புனிதா சொல்றாங்க. அவ்வளோதானே, இன்னைக்கு நீ பார்ப்ப அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா என்ன பண்றாரு அப்படின்னா, அவரை கோட்டு சுட்டு போட வச்சு நம்ம சுந்தரவல்லிட்ட பேச சொல்றாரு. ஸோ அது ஒரு பகுதி போச்சு. இன்னொரு பகுதி பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சுரேகா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நந்தினிட்ட எனக்கு ஒரு பாப்பா வேணும், அதாவது நம்ம நந்தினிக்கும் சூர்யாவுக்கும் ஒரு குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தைய வச்சு நான் விளையாடணும், அந்த குழந்தை என்ன அத்தைன்னு கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஓகேங்க, இப்போ முழுசா பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எபிசோடு ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நந்தினி சூர்யா இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள பேச்சுவார்த்தை தான் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, எதற்காக சார் நீங்க இப்படி பண்ணீங்க, இது நமக்கு தேவையில்லாத பிரச்சனை இல்லை, நீங்க அவங்கள வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதாவது நம்ம சூர்யா அந்த செக்யூரிட்டி ட்ரெஸ் போட்டு அங்க நம்ம சுந்தரவல்லியை கதற விட்டாங்க இல்லையா, ஸோ அந்த விஷயத்தை தான் நந்தினி தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சூர்யா என்ன சொல்றாரு அப்படின்னா, தப்பு பண்ணது நான் கிடையாது, தப்பு பண்ணது அவங்க தான், உனக்கே தெரியும் நந்தினி, உனக்கு எல்லாமே தெரியும், ஸோ யார் தப்பு பண்ணியிருக்கா யார் சரி பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி உனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை சார் நான் அதுக்காகலாம் சொல்லலை, ஏற்கனவே அவங்க நம்ம மேலே கோவமா இருக்காங்க, மேலும் மேலும் எதுக்காக அவங்களை கோவப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, இல்லை நந்தினி தப்பு யார் பண்ணாலும் நான் தட்டி கேட்பேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா சுரேகா வந்து நந்தினியை கூப்பிட்டு தனியாக பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. நந்தினியும் போறாங்க. அப்போ சுரேகா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அன்னி சீக்கிரமே எனக்கு ஒரு தம்பி பாப்பாவை நீங்க பெத்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ நந்தினிக்கு வெக்கம் வருது. ஸோ அன்னாரம் சூர்யா வர்றாரு. சூர்யா வரும்போது அவங்க பேச்சை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அண்ட் இந்த விஷயத்த நந்தினிட்ட கேட்கிறாரு, சுரேகாவும் நீங்க அங்க மாடியில் ஏதோ ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருந்தீங்களே, நான் வந்தப்ப வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க, பட் நீங்க என்ன பேசுனீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்ற மாதிரி இவர் கேட்க, அப்ப நந்தினி வந்து நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல நீ சொல்லிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ சொல்லிடுறாங்க இந்த மாதிரி ஒரு பாப்பா கேட்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சூர்யாக்கு அப்படியே வெக்கம் மூஞ்சில தாண்டவம் ஆடுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எபிசோடு ரொம்பவே பிளசண்டா ரொம்ப அழகா போகுது. கதைக்களம் கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் சூர்யா அண்ட் நந்தினி இவங்களுக்கு இடையில ஒரு குட்டி சூர்யா வர்றதுக்கு வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. பாப்போம் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை எல்லாத்தையும் யார் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, மாதவி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மாதவி கேட்டுட்டு நேரம் அவங்க அம்மா கிட்ட போறாங்க. அம்மா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா, அவங்க ரெண்டு பேரும் குழந்தைக்கு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இதுக்கு காரணம் யாருன்னா சுரேகா தான். இப்ப வரைக்கும் நந்தினிக்கு இங்க ஒரு பிடி இல்லாம இருக்குது. இப்ப குழந்தை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளாலேயே நினைச்சா கூட அவளை வீட்டை விட்டு தரத்த முடியாது. ஸோ அதையும் நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட சொல்ல, அண்ட் அவங்க பயங்கர ட்ரிகர் ஆயிட்டாங்க. என்னடி சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம்மா இப்படி சம்பவம்லாம் அங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, ஓஹோ அந்த அளவுக்கு போயிருச்சா, இதை நான் இப்படியே விட்டுறக்கூடாது, என்ன பண்ண போறீங்க, எதுவுமே பண்ண முடியாது, கடைசி வரைக்கும் ஒவ்வொரு டயலாகா பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதான், நான் இருக்கேன் நான் தடுத்துருவேன், இதை எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம், இப்படி ஒரு டயலாகா பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான், வேற எதுவுமே உங்களால பண்ண முடியாது. ஏன்னா ஆரம்பத்துல இருந்து நந்தினிக்கு எதிராக பல விஷயங்களை வந்து எதிராக நின்று பார்த்துட்டாங்க, பட் எதுவுமே இவங்களால செய்ய முடியல. அதுக்கனால இவங்க ஒரு ஆற்றாமையில் ஏதோ புலம்பிட்டு போறாங்க அப்படின்னு விட வேண்டியதான். அதை தான் இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் நந்தினியை வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுக்கு என்ன வழி இருக்குதோ அதை தான் பார்ப்பாங்க. அதுலேயும் அவங்களுக்கு பல்பு தான் வாங்கிட்டு பேசாம உட்கார வேண்டியும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை தான் வரும். அதான் நடக்க போகுது, அதான் நடந்துகிட்டு இருக்குது, அதான் நடக்க போகுது. பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நம்ம பேஜ் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.